டிஎன்பிஎஸ்சி தமிழ் 100 வினாவிடைகள் மிக முக்கியமானது. வாங்க பார்க்கலாம். குமரகுருபரர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? 17ஆம் நூற்றாண்டு. கடவுள் வாழ்த்து உட்பட டேஸ் வெண்பாக்கள் நீதிநெறி விளக்கத்தில் உள்ளது. 102. பொறுத்துக. காற்புள்ளி வினையெச்சங்களுக்கு பின் வரும். முற்றுப்புள்ளி சொற்குறுக்கங்களை அடுத்து வரும். வியப்புக்குறி இரங்கல். இரட்டை மேற்கோள் குறி செய்யுள் அடிகளை குறிப்பிடும் இடம். 3வது. அடுத்த 4வது கொஸ்டின் பார்க்கலாம். கைலை கலம்பகம் என்ற நூலை இயற்றியவர் யார்? குமரகுருபரர். பொறுத்துக. வேற்றுமை சொல்லுறுப்பு. 6ஆம் வேற்றுமை தொகை. ஆன்சர் உடைய. 2ஆம் வேற்றுமை. ஆன்சர் இல்லை. 4ஆம் வேற்றுமை நிமித்தம். 5ஆம் வேற்றுமை நின்று. கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெல்லிதின் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? நாலடியார். திருவிக்கா இயற்றாத நூல் எது? தமிழ் தென்றல். 8வது கொஸ்டின். கத்தியை திட்டாதே உந்தன் புத்தியை திட்டு என்ற பாடலின் ஆசிரியர் ஆலங்குடி சோமு. கற்றோருக்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலன். குமரகுருபரர். டேஸ் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை வேற்றுமை என்பர். ஆன்சர் பெயர் சொல். மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் என்ற நூலை எழுதியவர் திருவிக்கா. பொறுத்துக. இயற்கை ஓவியம். இயற்கை ஓவியம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10 பாட்டு. இயற்கை இன்பக்கலம். ஆன்சர் கலித்தொகை. இயற்கை வாழ்வில்லம். திருக்குறள். இயற்கை தவம். ஆன்சர் சிந்தாமணி. இயற்கை பரிணாமம். கம்பராமாயணம். இயற்கை அன்பு. பெரிய புராணம். ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்ற நூலை எழுதியவர் யார்? பீசா குப்புசாமி. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறை வேற்றுமையாகும். இதற்காக பெயர் சொல்லுடன் இணைக்கப்படும் அசையை டேஸ் என்று அழைக்கலாம். வேற்றுமை உருபுகள். எழுவாயுடன் வேற்றுமை உருபுகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமை. ஐக்கிய நாடுகள் அவையின் முதன் பெண் தலைவர் யார்? விஜயலட்சுமி பண்டிட். 3ஆம் வேற்றுமை. பொறுத்துக. 3ஆம் வேற்றுமை. ஆன்சர் மண்ணால் குதிரை செய்தான். 4ஆம் வேற்றுமை. ஆன்சர் ராமனுக்கு தம்பி இலக்குவன். 5ஆம் வேற்றுமை. ஆன்சர் ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன். 6ஆம் வேற்றுமை. ஆன்சர் பாரியினது தேர். குடமுல்லா தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளில் சரியான செய்க. கூற்று 1, 2, 3 சரி. அதாவது 5 முகங்களை உடைய முரசு வகையைச் சேர்ந்தது. சென்னை அருங்காட்சியகத்தில் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ள இசைக்கருவி பெரிய குடத்தின் வடிவில் 5 வட்ட வடிவ வாயுகளுடன் அமைந்திருக்கும். 19. இசைக்கருவிகளின் பெயர்கள் இடம்பெறும் நூலை பொறுத்துக. ஆன்சர் சங்கொடு தாரை காலம் தலங்கொலி முழங்கு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பெரிய புராணம். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றோத. ஆன்சர் நாச்சியார் திருமொழி. மாக்கன் முரசம். ஆன்சர் மதுரை காஞ்சி. மன்னமை முழவு. ஆன்சர் பெருநாற்றுப்படை. கலை உணக்கிழிந்த முழவு மருள். ஆன்சர் புறநானூறு. நரம்புகளின் எண்ணிக்கை கொண்டு பொறுத்துக. 21 நரம்புகளை கொண்டது பேரியால். 19 நரம்புகளை கொண்டது மகரையால். 14 நரம்புகளை கொண்டது சகோடையால். 7 நரம்புகளை கொண்டது வீணை. கலித்தொகை பாடலின்படி பேதையார் சொல் நோன்றல் எனப்படுவது யாது? அறிவு. கொன்றை குழல், முல்லைக்குழல், ஆம்பல் குழல் என பலவிதமான குழல்கள் இருந்ததாக கூறும் நூல் சிலப்பதிகாரம். காலம் காட்டும் இடை நிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம் வினைத்தொகை. இந்த நோட்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள்.
சங்கு தொடர்பான கூற்றுகளை கவனித்து விடையளி. கூற்று 1, 2, 3 சரி. மாட்டுக்கொட்டகை இலக்கண குறிப்பு தருக. 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை. தவறான கூற்றை காண்க. ஆன்சர் 1, 2, 4 மற்றும் 5 சரி. அதாவது எது சரின்னு பார்த்தீங்கன்னா, தவறான கூற்று சுந்தரர் நம்பியாரார் தம்பிரான் தோழர் என்னும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். அது தவறு. அடுத்து, இவர் அருளிய தேவார பாடல்கள் 12 திருமுறைகளில் 7ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளன. தவறு. அதுக்கப்புறம் 4, திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பே தேவாரம் ஆகிய நூலை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. அதுவும் தவறு. அடுத்து, பதிகம் என்பது 10 பாடல்கள் கொண்டது. அதுவும் தவறு. சரியானது எது பார்த்தீங்கன்னா, இவர் இயற்றிய திருத்தொண்டர் தாண்டவத்தை முதல் நூலாக கொண்டே சேக்கிலார் பெரிய புராணத்தை படைத்தார். அது மட்டும்தான் சரி. சரியான பாடல் வரிகளை தேர்வு செய்க. போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. அடுத்து பொறுத்துக. கனகச்சுனை. ஆன்சர் பொன் வண்ண நீர்நிலை. மத வேலங்கள். ஆன்சர் மத யானைகள். முரலும். ஆன்சர் முழங்கும். பலவை. ஆன்சர் முதிர்ந்த மூங்கில். மண்பாண்ட கலை தொடர்புடைய கூற்றில் தவறானது எது? கொடுமணல், முதுமக்கள் தாளிகள். அது தவறு. மீதும் எல்லாம் சரிதான். சிந்துவெளி அகலாய்வு பானை ஓடுகள், கீழடி சுடுமண் பொருட்கள், செம்பியான் கண்டியூர் கலையழகு மிகுந்த மண்கலங்கள். கலையழகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட செம்பியன் கண்டியூர் எந்த மாவட்டத்தில் உள்ளது? நாகை. கூற்றுக்களை கவனி. செயல்மிகு கரி முகப்பூச்சுக்களில் பிற அழகு சாதன பொருட்களிலும் பயன்படுகிறது. காகிதம் தயாரிப்பதில் நிலக்கரி பயன்படுகிறது. 1, 2 இரண்டுமே சரி. எறும்பு கடிக்கும் போது பார்மிக் அமிலம் தோலினுள் செலுத்தப்படுகிறது. இதனை நடுநிலையாக்க பயன்படுத்துவது கால்சியம் ஹைட்ராக்சைடு. சரியான விடையை தேர்ந்தெடு. பூமியில் சிறிதளவு கிடைக்கக்கூடிய வாயுக்களுள் ஆக்சிஜனும் ஒன்று. ஆக்சிஜன் ஹைட்ரஜனுக்கு அடுத்தபடியாக அண்டகத்தில் காணப்படும் தனிமமாகும். வளிமண்டலத்தில் தனித்த நிலையில் ஈரணு வாயு மூலக்கூறாக ஆக்சிஜன் உள்ளது. இதில் 1, 3 மட்டும்தான் சரி. அடுத்து, எக்கில் உள்ள கார்பன் மாசை நீக்க பயன்படுவது எது? ஆக்சிஜன். துரு என்பது நீரேற்றிய டேஸ் ஆகும். பெரஸ் ஆக்சைடு. நைட்ரஜன் இயற்பியல் பண்புகள் பற்றிய கூற்றிலிருந்து தவறான விடையை தேர்ந்தெடு. அனைத்தும் தவறு. இதெல்லாம் அனைத்தும் தவறு. நீர் பனிக்கட்டியாக எந்த வெப்பநிலையில் மாற்ற முடியும்? 0 டிகிரி செல்சியஸ். நீரினை மின்னார் பகுக்கும் போது எதிர்மின் வாயில் சேகரிக்கப்படும் வாயு ஹைட்ரஜன். நீரின் நிரந்தர கடினத்தன்மைக்கு காரணமாக இருப்பவை சல்பேட் உப்புக்கள். அடுத்து, சரியான விடையை தேர்ந்தெடு. எது சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னா, கேவண்டிஸ் ஹைட்ரஜன் உற்பத்தி செய்தார். உலோகங்களை செறிவுமிக்க அமிலங்களுடன் கலந்து ஹைட்ரஜனை உருவாக்கினார். உலோகங்களை செறிவுமிக்க காரங்களுடன் சேர்த்து கார்பன் டை ஆக்சைடையும் கேவண்டிஸ் உருவாக்கினார். சரியான விடையை தேர்ந்தெடு. அழுத்தம் அதிகரிக்கும் போது நீரின் கொதிநிலை அதிகரிக்கிறது. சரி. அழுத்தம் அதிகரிக்கும் போது நீரின் உறைநிலை குறைகிறது. சரி. சரியான விடையை தேர்ந்தெடு. பனிக்கட்டி தண்ணீராக மாறுவதற்கு தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு பனிக்கட்டி உருகுதலின் உள்ளுறை வெப்பம் என்று அழைக்கப்படுகிறது. சரி. நீரின் தற்காலிக கடினத்தன்மை முறையில் நீக்கப்படுகிறது. கொதிக்க வைத்தல். அடுத்து, கூற்று ரேடியேட்டர் பம்பை பயன்படுத்தி நீரானது கார் இயந்திரத்தின் மீது சுழன்று வெப்பத்தை உறிஞ்சிக் கொள்ளும். இதனால் இயந்திரம் மிகவும் சூடாமல் பாதுகாக்கப்படும். அது சரி. பின்வரும் எந்த உலோகம் எந்த வெப்பநிலையிலும் நீருடன் வினைபுரியாது? தாமிரம். பின்வருவற்றில் எது பொது மைய வளையங்களை உருவாக்குவதில்லை? மழைநீர். நுண்ணுயிர் நீக்கத்திற்கு பயன்படுத்தப்படும் வேதிப்பொருள் எது? ஓசோன் மற்றும் குளோரின். டேஸ் படிகாரமானது மாசுடன் சேர்ந்து வீழ்படிதலை துரிதப்படுத்துகிறது. பொட்டாஸ் படிகாரம். நீல லிட்மஸ் தாள் அமில கரைசலில் டேஸ் நிறமாக மாறுகிறது. சிவப்பு. பின் வருவனவற்றுள் எது இயற்கை நிறங்காட்டி? செம்பருத்தி பூச்சாறு. அடுத்து, பொறுத்துக. கரிம அமிலங்கள். ஆன்சர் டார்டாரிக் அமிலம், வயிற்றுப்புண் ஹைட்ரோகுளோரிக் அமிலம், கனிம அமிலங்கள் நைட்ரிக் அமிலம். அமிலமும் காரமும் சேர்ந்து டேஸ் உருவாகிறது. உப்பு மற்றும் நீர். பென்சாயிக் அமிலம் டேஸாக பயன்படுகிறது. உணவை பாதுகாக்க. நீரில் காரத்தை கரைக்கும் போது உருவாகும் அயனி
ஹைட்ராக்சைல் OH. பொறுத்துக. லாக்டிக் அமிலம். ஆன்சர் தயிர். ஆக்சாலிக் அமிலம் தக்காளி. அசிட்டிக் அமிலம் வினிகர். மாலிக் அமிலம் புளி. மன்னிக்கவும், ஆப்பிள். மாலிக் அமிலம் ஆப்பிள். டார்டாரிக் அமிலம் புளி. இன்னொரு தடவை சொல்லிடுறேன். லாக்டிக் அமிலம் தயிர், ஆக்சாலிக் அமிலம் தக்காளி, அசிட்டிக் அமிலம் வினிகர், மாலிக் அமிலம் ஆப்பிள், டார்டாரிக் அமிலம் புளி. வேதிப்பொருட்களின் அரசன் என்றும் சிறந்த நீர்நீக்கியாகவும் செயல்படுவது எது? சல்ஃபியூரிக் அமிலம். சரியாக பொருத்தப்பட்டுள்ள இணை எது? 3 மட்டும். சோடியம் ஹைட்ராக்சைடு, காஸ்டிக் சோடா. பொறுத்துக. நிறங்காட்டி கார கரைசல். நீல லிட்மஸ் நிறம் மாற்றமில்லை. சிவப்பு லிட்மஸ் நீலம். பினாப்தலின் இளஞ்சிவப்பு. மெத்தில் ஆரஞ்சு மஞ்சள். துத்தநாகம், மெக்னீசியம், அலுமினியம் மற்றும் இரும்பு போன்ற உலோகங்கள் அமிலங்களுடன் வினைப்பட்டு டேஸ் தருகின்றன. ஹைட்ரஜன் வாயு. அர்ஹேனியஸ் கூற்றுப்படி டேஸ் என்பது நீர் கரைசலில் ஹைட்ரஜன் அயனிகளை தரும் வேதிப்பொருள் அமிலம். சாஸ்திர சீமாபால் என்பது இந்தியா நேபாளம் எல்லை பாதுகாப்பு ஆயுதப்படை. அணி சேராமை தொடர்புடைய கீழ்கண்ட கூற்றுக்களை கவனித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 2 தவறு மற்றும் 1, 3 சரி. சரியை மட்டும் பார்க்கலாம். இந்திய வெளியுறவுக் கொள்கையின் மிக முக்கிய அம்சமாகும். அணிசேரா இயக்கத்தின் நிறுவன தலைவர்கள் நேரு, டிட்டோ, நாசர், சுகர்சோனா, குவாமோ நிக்ரூமா. இந்திய இராணுவப் படையின் முதன்மை நோக்கமானது மேற்கூறிய அனைத்தும்: தேசிய பாதுகாப்பு, தேசிய ஒற்றுமை, அந்நிய ஆக்கிரமிப்பிலிருந்து நாட்டை காத்தல். அஸ்ஸாம் ரைபிள்ஸ் எதனின் கீழ் செயல்படுகிறது? உள்துறை அமைச்சர். பின்வருவனவற்றுள் தவறானவற்றை தேர்ந்தெடு. 1 மட்டும். அதாவது மத்திய ஆயுத காவல் படைகள் CAPF பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. NCC மாணவர்களுக்கு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 66. பொறுத்துக. நெல்சன் மண்டேலா. ஆன்சர் இனவெறி கொள்கை. தேசிய போர் நினைவு சின்னம் புதுடில்லி. மானசா ஃபீல்டு மார்ஷல். சார்க் 8 உறுப்பினர்கள். BCIM எரிசக்தி மேம்பாடு. பொறுத்துக. விமானப்படை தினம் அக்டோபர் 8. கடற்படை தினம் டிசம்பர் 4. ஆயுதப்படை கொடிகள் தினம் டிசம்பர் 7. இராணுவ தினம் ஜனவரி 15. கூற்று. குடியரசுத் தலைவர் இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி ஆவார். கூற்று சரி. காரணம், குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவராகவும் மிக உயர்ந்த பதவி நிலையும் வகிக்கிறார். காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். அடுத்த கொஸ்டின். இந்திய வெளியுறவுக் கொள்கையின் அடிப்படை கோட்பாடுகளில் பொருத்தமற்றது எது? ஆயுத உற்பத்தி. அடுத்து கீழ்காணும் கூற்றுகளில் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானவை எவை? ஆன்சர் 1 மட்டும்தான் தவறு. அதாவது 1759 மெட்ராஸ் ரெஜிமெண்ட் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு, அது தவறு. சரியான கூற்று பார்த்தீங்கன்னா, இந்திய இராணுவத்தின் மிக பழமையான காலாட்படை பிரிவுகளில் ஒன்றாகும். தமிழ்நாட்டின் உதகமண்டலத்தில் வெலிங்டன் என்ற இடத்தில் உள்ளது. கீழ்காணும் கூற்றுகளில் எது தவறானது? சமய நடைமுறைகள் மற்றும் நம்பிக்கைகள் அடிப்படையில் அரசு பாகுபாடு காட்டுதல். பொறுத்துக. சட்டப்பிரிவு 15. ஆன்சர் சாதி அடிப்படையில் பாகுபடுத்த தடை. சட்டப்பிரிவு 16. பொது வேலைவாய்ப்பில் சம வேலைவாய்ப்பு அளித்தல். சட்டப்பிரிவு 17. சாதி அடிப்படையில் பாகுபடுத்த, அதாவது ஆன்சர் தீண்டாமை ஒழிப்பு. சட்டப்பிரிவு 25. எந்த ஒரு சமயத்தையும் பரப்ப உரிமை. கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? 1 மட்டும் சரி. சமய சார்பின்மை என்பது அரசியல் அமைப்பின் ஓர் அங்கமாகும், அது சரி. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. எந்த இடத்தில் காணப்படும் 19ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்து கோவிலில் வழக்கமான சிகரத்திற்கு பதிலாக இந்து பாணியிலான கோபுரம், சமண விதானம், புத்த ஸ்தூபி மற்றும் இஸ்லாமிய பாணியிலான குவி மாடம் ஆகியவற்றை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது? கஜிராஹோ. இந்தியாவில் சமய சுதந்திரம் நாட்டு குடிமக்கள் மட்டுமின்றி இந்தியாவில் வாழும் வெளிநாட்டவருக்கு வழங்கப்படுகிறது. இது எந்த வழக்கின் மூலம் உச்சநீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டது? பம்பாய் மாநிலம் ரத்திலால் வழக்கு. ஆளுமையை அடையாளம் காண்க. பார்த்தீங்கன்னா, என்னை எங்கே தேடுகிறீர்கள், நான் உன்னுடன் இருக்கிறேன். கோயில்களிலோ மசீதிகளிலோ அல்ல,
காபாவிலுள்ள அல்லது கைலாசத்திலோ அல்ல. நான் உன்னுடன் இருக்கிறேன், ஓ மனிதனே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கூறியவர் கபீர். இந்தியாவின் சமய சார்பின்மை குறித்த தவறான கூற்று எது? 2 மட்டும் சரி. அதாவது, இந்திய அரசானது எந்த ஒரு சமயத்தையும் ஏற்படுத்தவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கு சிறப்பு ஆதரவினையோ அளிப்பதில்லை. சமய சுதந்திர உரிமை எதனுடன் தொடர்புடையது? அடிப்படை உரிமைகள். கீழ்காணும் வாக்கியங்களில் எது எவை சரியானவை? 1 மட்டும் சரி. அந்த சரியான கூற்று சமய வழிபாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமையை பற்றி பிரிவு 28 குறிப்பிடுகிறது. கீழ்கண்டவற்றில் சரியான கூற்று எது? 3 மட்டும்தான் சரி. மகாலய அரசர் அக்பர் சமய சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றினார். மனித உரிமைகளின் நவீன சர்வதேச மகா சாசனம் என அழைக்கப்படுவது எது? மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு, UDHRC. இஸ்லாம், இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களைச் சார்ந்த கூறுகள் தனது கல்லறையில் இடம்பெற வேண்டுமென கூறி வலியுறுத்தியவர் அக்பர். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. இந்து விதவை மறுமண சட்டம் 1856. இந்து திருமண சட்டம் 1955. இந்து வாரிசு சட்டம் 1956. வரதட்சணை தடை சட்டம் 1961. பொறுத்துக. ஆங்கில உரிமைகள் மசோதா 1689. அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம் 1791. ஹேபியஸ் கார்பஸ் சட்டம் 1679. பிரான்சின் அறிவிப்பு 1789. கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றை தேர்ந்தெடு. மனித உரிமைகள், அதாவது 3 மட்டும்தான் சரி. உலக மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10. பின்வரும் கூற்றை ஆராய்க. மனித உரிமைகளானது தனிநபர்கள் மற்றும் சமூகம் தொடர்பானவை. சரி. மனித உரிமைகள் மக்கள் சுதந்திரமாக மற்றும் விருப்பப்படி வாழ்வதை உறுதி செய்வதுடன் இயல்பாக பெறும் அனைத்து உரிமைகளையும் குறிப்பிடுகிறது. சரி. பொறுத்துக. தொழிற்சாலை சட்டம் 1948. மகப்பேறு நலச்சட்டம் 1961. தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் 1951. சுரங்க சட்டம் 1952. அசோகரின் எத்தனையாவது பாறை அரசாணையில் அனைத்து மதப்பினர்களுடன் சகிப்புத்தன்மையோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மீது மிகுந்த மரியாதைக்குரிய வளர்த்து கொள்ளவும் தம் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். 12வது பாறை அரசாணை. 90. கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஆன்சர் அனைத்தும் சரி. அம்னஸ்டி இன்டர்நேஷனல், குழந்தைகள் பாதுகாப்பு நிதியம், மனித உரிமைகள் கண்காணிப்பகம் ஆகியவை மனித உரிமை நிறுவனங்கள் ஆகும். 2 தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியை தலைவராக கொண்டுள்ளது. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு உறுப்பினராக உச்சநீதிமன்ற நீதிபதியையும் ஒரு உறுப்பினராக உயர்நீதிமன்ற நீதிபதியையும் 2 உறுப்பினர்களாக மனித உரிமைகள் தொடர்பான அறிவு அனுபவம் பெற்றவர்களையும் மற்றும் நேரிணை உறுப்பினர்களை கொண்டுள்ளது. மெட்ராஸ் மியூசிக் அகாடமி யாருக்கு 2024 ஆண்டுக்கான சங்கீத கலாநிதி விருதை வழங்கியது? TM கிருஷ்ணா. 2024 ஆண்டிற்கான ஒலிம்பிக் போட்டியானது எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? பிரான்ஸ். நாட்டின் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? தமிழ்நாடு. வேலைவாய்ப்பு அதிகரிக்க சுயம் பிளஸ் எனும் திட்டத்தை எது தொடங்கியுள்ளது? மெட்ராஸ் IIT. இந்தியாவில் முதல் ஹைட்ரஜன் படகு எங்கு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது? கொச்சி. எந்த ஆண்டில் இந்தியா சார்பில் விண்வெளி ஆய்வு மையமானது பாரதிய அந்தரிச நிலையம் எனும் பெயரில் அமைக்கப்பட உள்ளது? 2028. கூற்று 1. கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் 2030க்குள் 8 லட்சம் வீடுகள் கட்டப்பட உள்ளது. சரி. தெலுங்கானாவில் வீடு கட்ட இந்திரம்மா வீட்டு திட்டமானது தொடங்கப்பட்டுள்ளது. சரி. 2மே சரி, கரெக்ட். தமிழக தேர்தல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் ப. ஜோதி நிர்மலாசாமி. 99. கூற்று 1. பீகாரின் பாட்னாவில் இந்தியாவின் முதல் நதி ஓங்கில் டால்பின் ஆராய்ச்சி மையம் திறக்கப்பட்டுள்ளது. கூற்று 2 தவறு. 2010 ஆண்டு இந்தியாவின் தேசிய நீர்வாழ் விலங்காக அறிவிக்கப்பட்டது. கடைசி கொஸ்டின். கிராமங்களில் மருத்துவ சேவை பரவலாக கிடைக்க மத்திய அரசு ஸ்மார்ட் கிளினிக் திட்டமானது தொடங்கியுள்ளது. கூற்று 2. இந்த திட்டமானது உன்னத் பாரத் திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது. 2மே சரி. இதே போன்ற TNPSC, TRB, PGTRB, TNUSRB போன்ற அனைத்து துறை தேர்வுகளுக்கான வினா விடைகளை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.